தமிழ்நாட்டில் முதன்முறையாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் ஒரு பல்கலைக்கழகத்துல தமிழ் தாய்வாற்று 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. இதற்கு உள்ள விட்டுடுச்சு அப்படின்னு தாவேக அரசு மிக கடுமையா விமர்சிக்கிறாங்க. எது தாவேக அரசு இதை வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு ரொம்ப கடுமையா. அதனால ஒன்றும் செய்ய முடியாது. தமிழருடைய பண்பாடு, மானம், மொழி இதையெல்லாம் காப்பாற்றக்கூடிய ஆற்றல் உடையவர் கையிலே தமிழ்நாடு இல்லை. இல்லாவிட்டால் நான் சொல்லுகிறேன், நீ என்ன செய்ய முடியும்? தமிழ்நாடு இதில் பங்கு கொள்ளாது. கவர்னருக்கு தான் அதிகாரமா? இப்பொழுது பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்கின்ற அதிகாரம் அரசுக்கு வந்து விட்டது. முன்பு இப்போ ஆளுநரிடம் இருந்தது. ஆளுநரை ஒரு மரியாதைக்காக கூப்பிடுகிறார்கள். எதற்காக இந்த மனோன்மணிய சுந்தரபிள்ளையினுடைய துணைவேந்தர் ஆளுநரை கூப்பிட்டான் என்பது தெரியவில்லை. அவன் நியாயமாக உயர்கல்வி அமைச்சர்களை நம்முடைய ஆட்களைத்தான் கூப்பிட வேண்டும். எதற்காக அது ஆளுநரை கூப்பிடுகிறார்? ஆளுநருக்கு அங்கே என்ன வேலை? முன்பாவது ஆளுநர் துணைவேந்தர்களை நியமித்தார், இப்போ அதுவும் இல்லை. சரி, கூப்பிட்டால் அங்கே கவர்னர் போகின்ற இடத்திற்கெல்லாம் வந்தே மாதம் தான் முதலில் பாடுவார்கள் என்றால் எந்த கவர்னருடைய நிகழ்ச்சியிலும் பதவி ஏற்பத்தவரை நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்ல வேண்டியதானே? எதற்கு நீ கவர்னரோடு போய் பக்கத்தில் நிற்கிறாய்? அந்த ஆள் கோட்டை போட்டுக்கொண்டு பட்டத்தை கொடுக்கட்டும், இல்லாவிட்டால் விட்டத்தை பேர்க்கட்டும், நமக்கு என்ன ஆக போகுது? உயர்கல்வித்துறை அமைச்சர் புறக்கணிச்சிட்டாரு. எல்லாரும் புறக்கணி, அரசாங்கமே புறக்கணி. அந்த பல்கலைக்கழகம் அவனாகவே நடத்தி கொள்ளட்டும். எதற்காக இந்த ஆளை கூப்பிட்டு வந்தே மாதிரத்தை வைத்து குண்டிக்குள்ளே கொண்டு சொருவி கொண்டு கொடை இதெல்லாம் தேவையா என்று கேட்கிறேன். நான் சொல்லுகிறேன், நான் கோஆபரேஷன் வித் தி கவர்னர் அது இயலக்கூடியதா இல்லையா? நான் கோஆபரேஷன் வித் தி கவர்னர். உன்னுடைய வந்தே மாதிரத்தை நாங்கள் ஒப்புக்கொள்ள முடியாது. கவர்னர் வருகிற இடத்திற்கெல்லாம் வந்தே மாதிரம் வந்தால் வந்தே மாதிரமும் கவர்னரும் ஒன்றாக இருக்கட்டும். நாங்கள் we will not attend that function சொல்லு. உயர்கல்வி அமைச்சர் போகாது மட்டுமல்ல, அரசு தொடர்பான எதுவுமே அங்கே நடக்கக்கூடாது. வெறும் ஆளுநரை வைத்துக்கொண்டு அந்த துணைவேந்தர் செய்யட்டும். பிறகு துணைவேந்தர் ஆளுநருடைய நடத்தட்டும் எல்லாவற்றையும். பிறகு தெரியும் அதிகாரம் நாடாளுகிறவன் கையில் அதிகாரமா, ஆளுநர் கையில் அதிகாரமா? ஆளுநர் ஒரு பொம்மை. உனக்கு அதை எதிர்கொள்ள தெரியவில்லை, அதனால அவன் இதை என்ன செய்வது என்று உனக்கு தெரியவில்லை. தமிழ்தாய் வாழ்த்து மட்டும்தான் பாடுவோம். நான் இன்னொன்று சொல்லுகிறேன், 3 ஆண்டு தண்டனை என்று எப்பொழுது நீ சட்டம் போட்டு விட்டாயோ, எல்லா அரசு நிகழ்ச்சிகளிலும் வந்தே மாதிரம் பாடப்பட வேண்டும், அதற்கு எழுந்து நிற்க வேண்டும், மரியாதை செலுத்த வேண்டும் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், தமிழ்நாடு அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்றால், அந்த பாட்டு ஒலிக்கின்ற அரங்கை விட்டு வெளியே நின்று விட்டு அந்த பாட்டு முடிந்த பிறகு மந்திரிகள், முதலமைச்சர் எல்லாரும் உள்ளே போக வேண்டும். அவன் யோசிப்பான். அவமதிப்பாயிடாதா? அவமதிப்பு தான். என்ன அவமதிப்பு? உள்ளே நின்று எழுந்து நிற்காவிட்டால் அவமதிப்பு. நான் உள்ளே போகாவிட்டால் அது என்னுடைய விருப்பம். நான் சொல்வது புரிகிறதா? நான் உள்ளே போகாவிட்டால் என்னுடைய விருப்பம். என்ன? உள்ளே போய் எழுந்து நிற்காவிட்டால் 3 ஆண்டு தண்டனை. உன் கையில் அதிகாரம் இருக்கிறது, 30 ஆண்டு கூட போடுவாய். சரி போடு, நீயும் கவர்னரும் எழுந்து நின்றுகள். நாங்கள் யாரும் இந்த பாட்டு முடிகின்ற வரையிலும் போகவே வேண்டாம். தேசிய கீதத்துக்கும் தமிழ் கீதத்துக்கும் போவோம், இல்லாவிட்டால் வெளியே நின்றுடுவோம். முடிந்த பிறகு போவோம். உள்ளே இருக்கிறவன் தானே எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும். வராதவனை பிடித்து மாட்டை நீ தண்ணீர் துறைக்குத்தான் கொண்டு போகலாம், குடிப்பது அதனுடைய வேலை. இதெல்லாம் இந்த மாதிரி முட்டாள்தனமான சட்டங்களை செய்தால் பிற மாநிலங்கள் இதற்கு சரியாக இதை பிரதிபலிக்க வேண்டும், அதுக்கு எதிர்ப்புணர்வு தெரிவிக்க வேண்டும். ஏன் வந்தே மாதிரம் என்ன? வந்தே மாதிரம் முஸ்லீம்களுக்கு எதிரான பாடல். அது அந்த இவர் எழுதிய வங்க நாவலிலே உள்ள ஒரு பாடல். அது முஸ்லீம்களே அந்நியர்களாக கருதிய காலத்தில், முஸ்லீம்கள் அந்நியர்களாக இருந்தவர்களெல்லாம் முடிந்து போனார்கள். இப்பொழுது அவர்கள் நம்முடைய மக்கள், அவர்கள் முஸ்லீம் மதத்தை தழுவி இருக்கிறார்கள், அவ்வளவுதானே தவிர அதில் என்ன இருக்கிறது? இது நம்முடைய தேசிய கீதம் ரொம்ப சரியாக சிறப்பாக அமைந்த ஒன்று. இதே வந்தே மாதிரம் பாடலை சீர்தூக்கி பார்த்து விட்டு வேண்டாம் என்று கருதித்தான் ரவீந்திரநாத் டாகூருடைய இன்னொரு வங்காள பாடலான தேசிய கீதத்தை தேர்ந்தெடுத்தார்கள். இந்த தேசிய கீதம் சிறப்பாக அமைந்தது. பஞ்சாப, சிந்து, குஜராட்ட, மராட்டா, திராவிட, உத்கல, வங்கா என்று எல்லா மாநிலங்களையும் பிரதிபலித்து பாடுகின்ற தேசிய பாடல் இது. இதில் வந்தே மாதிரம் என்பது தாயை காலியாக்குவது, அப்புறம் அதெல்லாம் முஸ்லீம் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்பது, இதெல்லாம் வெட்டி போகலாம் செய்து கொண்டிருக்கிறார். நீ ஆளத் தொடங்கிய காலமாக உனக்கு ஒரே சிந்தனை இந்து 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 என்பது. இந்து என்று ஒரு மதமே கிடையாது.
நீனும் ஜவர்காரமாக சொல்லி கொண்டு சாக வேண்டியதுதான். இந்து என்ற ஒரு மதமே கிடையாது. வள்ளலாருக்கு இந்து என்றால் என்ன என்றே தெரியாது. அங்கே வைத்துக்கொள், உனக்கு சொந்த மதம் கிடையாது, ஆகவே வேத மதத்தை இந்து மதம் என்று சொல்லி நீ தலையில் வைத்துக்கொண்டு ஆடு, அவனையும் சேர்த்து தலையில் வைத்துக்கொண்டு ஆடு. எங்களுக்கு சொந்த மதம் இருக்கிறது, எதற்கு அவனையும் வைத்துக் கொள்ள வேண்டும், எதற்கு வேதத்தையும் தூக்கி சுமக்க வேண்டும்? இது சிலர் என்ன கேட்குறாங்கன்னா, தமிழ் தாய் வாழ்க்கை புறக்கணிச்சா அது தப்பு, வந்தே மாதரம் பாடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க பாட்டுக்கு யாரு கேட்குறா? பாஜக சம்பந்தப்பட்டவர்கள். ஐயா, எங்களுக்கு என்ன வந்தே மாதரம்? இது என்ன தேசிய கீதம் ஒன்று இருக்கிறது, தமிழ் தாய் வாழ்த்து ஒன்று இருக்கிறது. அப்புறம் வந்தே மாதரம் என்றால் அதுக்கு என்ன பொருள் என்றே நமக்கு தெரியாது. வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்று அதுக்கு மொழிபெயர்ப்பு செய்கிறான். இன்னொரு தாயை நீ கொண்டு வந்து எதற்காக திணிக்கிறாய்? பாரதத்தை ஒருவன் 2 யோனியில் பிறக்க முடியுமா நான் கேட்கிறேன். அதனாலே தமிழ் தாயின் மக்கள் தான் நாம் இந்திய குடிமக்கள். அந்த தெளிவு உனக்கு இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இதை இந்தி பேசாத மாநிலங்களெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டும். அதற்குரிய அக்கறை இந்த திராவிட மாடல்களெல்லாம் மூட்டை அடிப்பதே தொழிலாக போன காரணத்தினால் சொல்ல வேண்டிய கொள்கைகளை சொல்ல வேண்டிய உரைப்புப்படி சொல்லவில்லை. நான் சொல்லுவது புரிகிறதா? மூட்டை அடிப்பதே கொள்கையாக போனதால் சொல்ல வேண்டியதை சரியாக சொல்ல முடியவில்லை. அவர் சொல்வது எடுபட மாட்டேன் என்கிறார். முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதற்கு நேரடியாக கண்டனமே தெரிவிக்கிறார். தாவேகா சார்பில் ஒரு அறிக்கை. அவர் கண்ட்ரி இஸ் நாட் சேஃப் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ். விஜய் அது இனிமேல் சொல்லி பயனில்லை. அவர் ஆட்சியில் இருக்கின்ற கால வரையிலும் இப்படித்தான் இருக்கும். எவ்வளவு காரியங்கள் மத்திய அரசாங்கத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. 2/3 பங்கு பெரும்பான்மையை பெற்று அரசியல் சாசனத்தையே, பழைய அரசியல் சாசனத்தை கிழித்தெறிந்து புதிய அரசியல் சாசனம் எழுதுவதற்கு மத்திய அரசாங்கம் முடிவு செய்து காரியங்கள் நடத்தி கொண்டிருக்கிற போது வாயை மூடிக்கொண்டிருந்தான். நீ என்ன முதலமைச்சர்? நீ என்ன தமிழனுடைய நலன்களை காப்பாய்? யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் என்று ஒரு வார்த்தை உண்டு. அது மாதிரி எனக்கு பிஜேபியும் வேண்டும், காங்கிரஸும் வேண்டும், கம்யூனிஸ்டும் வேண்டும், பாஜகவும் வேண்டும், பன்னியும் வேண்டும், நாயும் வேண்டும், எல்லாம் வேண்டும். இதெல்லாம் ஒரு கொள்கை. இதெல்லாம் ஒரு கொள்கை. இந்த நான் சொல்லுகிறேன், வந்தே மாதரம் என்ற பாட்டில் பாரத தாய் என்று ஒரு தாயே கிடையாது. நான் சொல்லுகிறேன், பாரத மாதா என்று ஒரு மாதாவே கிடையாது. ஒரு மனிதன் ஒரு யோனியில் தான் பிறக்க முடியும். என்னுடைய தாய் தமிழ் தாய். அதான் இந்த கருத்தை ஓங்கி சொல்வதற்கு மனிதர்கள் இல்லை இங்கே. நான் சொல்வது எட்டேறவில்லை. இல்ல, விஜய் அவர்கள் பாஜகவோட ஒரு இணக்கமான போக்கை கையாண்டு நிதிகளை யாருக்கு தெரியாது. இது அந்த ஆள் ஒரு தொடை நடுங்கி, நம்முடைய முதலமைச்சர் ஒரு தொடை நடுங்கி. அதனாலே அவரால் யாரையும் எதிர்த்து பண்ண முடியாது. சும்மா அவர் அரசியலுக்காக ஸ்டாலினை மட்டும்தான் எதிர்ப்பாரே தவிர தீய சக்தி, காய சித்தி என்று இதுதான் செய்வாரே தவிர வேறு ஒன்றும் அவரால். உரிமைகள் சம்பந்தப்பட்டவை, மத்திய அரசாங்கத்தோடு நமக்கு உரிமைகள் சம்பந்தப்பட்டவை. வந்தே மாதரம் பாட்டு பாட மாட்டோம். மல்லு கட்டி 3 ஆண்டு சிறை தண்டனை என்றால் அத்தனை பேருக்கும் அரங்குகளுக்கு வெளியே நின்று விட்டு பாடல் முடிந்த பிறகு வருவோம். என்ன செய்வாய் சொல்லு பாபு. நான் கோஆபரேஷன் வித் தி கவர்மெண்ட். காந்தி அல்லவா கற்றுக் கொடுத்து விட்டு போயிருக்கிறாரதை செய்ய முடியுமானால் ஒரு முதலமைச்சர் செய்ய பார்க்கலாம். வந்தே மாதரம் பாடட்டும், வெளியே நெல் கோழி குண்டு விளையாடு, பொம்பரம் குத்து, கிட்டி விளையாடு, என்ன ஒன்று போனாலும் செய். வந்தே மாதரம் பாட்டு முடிந்த பிறகு உள்ளே போகும். உள்ளே நிற்கிறவன், அரங்குக்குள் நிற்கிறவன் இசைக்கப்படுகின்ற போது அதை அவமதிக்கக்கூடாது. எது அவமதிப்பு? நீயாக எல்லாவற்றையும் வைப்பாய். ஒரு நாளைக்கு பசுவை ஒரு சிலை வைத்து அதை கும்பிடாவிட்டால் 3 ஆண்டு தண்டனை என்று கூட நீ சட்டம் போடுவாய். ஏனென்றால் அது சட்டம் போடுகிற அதிகாரமும் பெரும்பான்மையும் உன் கையில் இருக்கிறது. என்ன வேண்டுமானாலும் போடுவீர்கள், பிறகு அந்த சட்டங்கள் அழிக்கப்படும். காஷ்மீருக்கு 2வது அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்ட ஒரு நாட்டில் அந்த சாசனத்தையே கிழித்தெறிந்தீர்கள். சுப்ரீம் கோர்ட் அதை ஒப்புக்கொண்டது. அதெல்லாம் பெரிய காரியமாக அதைத்தான் கட்டுரையாக துக்குளத்துக்கு எழுதியிருக்கிறேன். இல்லை, கடந்த ஆட்சி காலத்தில் இது மாதிரி தான் நிறைய விஷயங்கள்ல முரண்பட்டு நிறைய நிதி பகிர்வுகள்லாம் பண்ண முடியும். அதெல்லாம் சும்மா அப்படி என்று ஸ்டாலின் சொன்னார். நிதி பங்கீடுகளை பற்றி பிளானிங் கமிஷன் இருக்கிறது, பங்கீடு செய்வதற்குரிய அமைப்பு இருக்கிறது. ஜிஎஸ்டி நீ தோசை திங்கிற போதே
மாநில அரசாங்கத்துக்கு தனியாகவும் மத்திய அரசாங்கத்துக்கு தனியாகவும் போய்விடும் பணம். சும்மா அந்த அவர்கள் வைத்திருக்கிற திட்டங்களுக்கு உனக்கு பணம் தருகிறேன் என்று சொல்வான், தரமாட்டேன் என்று சொல்வான். அவன் சொல்வது புரிகிறதா? அவன் விஸ்வகர்மா திட்டம் என்று ஒரு திட்டம் கொண்டு வருகிறேன் என்று சொல்வான். அந்த விஸ்வகர்மா திட்டத்தை நீ ஏற்றுக்கொள்ளவில்லைன்னா அவன் பணம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வான். அதை ஏற்றுக்கொள்கிறாய். ஆனால் கல்விக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்து அதை நீ செய்யவில்லை என்றால் நான் பணம் கொடுக்க மாட்டேன் என்றால் அது உரிமை பறிபோகிறது என்கிறாய். ஏன் விஸ்வகர்மா திட்டத்திற்கு உரிமை பறிபோகலையோ? அந்த பணம் போய் சேர்ந்தால் இந்த 21 ஜாதியும் மோடியோடு சேர்த்து விடும் என்று பயப்படுகிறாய். எல்லாம் முட்டாள்தனமாக நீங்கள் 1000 காரியங்களை செய்வீர்கள். எல்லாம் முரணாக இருக்கும். எவ்ரிதிங் இஸ் கான்ட்ரடிக்டரி. இதைத்தான் ஸ்டாலின் செய்தார். அப்புறம் அவன் தர வேண்டியது எதையும் யாரும் எதையும் தராமல் இருக்க முடியாது. எல்லாம் சட்டப்படி நடக்கின்ற நாட்டில் அவன் தர வேண்டியதை அவன் தருவான், நாம் தர வேண்டியதை விவசாயிக்கு 6000 ரூபாய் கொடுக்குறான், கொடுப்பான், ஒரு நாளைக்கு நிறுத்தி கொள்வான். அது அவன் ஜவுரியம். புரியுதா உனக்கு? கொடுத்தால் வாங்கிக்கொள், கொடுக்காவிட்டால் ஏன் கொடுக்கவில்லைன்னு நீ கேட்க முடியாது. அவனாக சில திட்டங்களை வரையறுத்து கொள்கிறான். அவனுக்கு தேவையே இல்லை. அவன் இராணுவம், அயல்நாட்டு விவகாரம், ரிசர்வ் வங்கிகளையே ஒழுங்குபடுத்தல் போன்ற காரியங்களை செய்தால் போதும். அவன் ஆகாத வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறான். விவசாயத்திற்கு 100 நாள் வேலை திட்டத்திற்கு அவ்வளவுதான். அவன் எதுக்கு வந்து நுழையணும்? எல்லா உரிமைகளையும் மாநிலங்களில் கொடுத்து விட்டு அவனவன் அறிவுக்கு தகுந்தால் ஒரு ஆள். காமராஜரை போல, ராஜாஜியை போல சிறந்த முதலமைச்சர்களை வேண்டுமானாலும் வைத்துக்கொள். விஜயை போல பம்பரம் குத்துக்கிற ஆளை வேண்டுமானாலும் வைத்துக்கொள். அதெல்லாம் உன் அறிவுக்கு தக, உன் விருப்பத்துக்கு தக எதை வேண்டுமானாலும் செய்துகொள். ஒன்று முன்னேறு, இல்லை குழியில் இறங்கு. அதெல்லாம் உன் ஜௌரியம் என்று சொல்லி உரிமைகளை பிரித்து கொடுத்து தொலைத்து விட்டு போகலாம். எல்லாவற்றையும் கையில் வைத்து கொண்டு மாநில அரசுகளையும் சேர்த்து எழுப்பது என்பது இந்தியாவில் 130 கோடி மக்களை வைத்துக்கொண்டு எளிதான காரியமாகுது. சும்மா எதுக்கு தேசிய கல்விக் கொள்கை? உனக்கு வேலையா இல்லை? இந்த கல்வி, இந்த பொய்யா மொழிக்கும் கல்வியை பற்றி ஒன்றும் தெரியாது. கல்விக்கு இல்லை நான் குத்து வைக்க வேண்டுமா, இல்லை அதை கல்வி என்று சொல்ல வேண்டுமா என்று அவருக்கு தெரியாது. அவர் ஒரு கல்வி மந்திரி, இப்போ ஒரு கல்வி மந்திரி இருக்கிறார். எல்லாம் வந்து நம்முடைய தலை விதி. இதெல்லாம் சொல்லு. விஜய் அவர்களுடைய ஆட்சி ஆரம்பித்து ஏறக்குறைய ஒரு 3 மாதங்கள் முடிய போகுது. எப்படி இருந்தது இந்த 3 மாதம்? என்ன 3 மாதம் தான் சொல்கிறோம்? கொத்தடிமை ஆட்சி. இது நம்முடைய உரிமைகள் எல்லாம் பறி போய் விடுமோ என்று அஞ்சுகிறோம். காவிரி உரிமை மட்டுமல்ல, மத்திய அரசாங்கம் இல்ல ஆரம்ப கட்டத்துல நீங்களே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. நான் இப்போவும் சப்போர்ட் தான். ஊழல் இல்லைன்னு ஒரு மனிதன் சொல்றதே எனக்கு காதுக்கு இன்பமா இருக்கு. இதுவரை நான் கேட்டதே இல்லை. 50 ஆண்டுகளாக வேலுமணிகள், சி.வி. சண்முகங்கள், செந்தில் பாலாஜிகள், கே.என். நேருக்கள் இவர்களையாக பார்த்து பார்த்து சலித்து காதுகளுக்குள் வேல் வாய்ந்த நிலையிலிருந்து நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் என்று மனிதன் சொல்வது எனக்கு இன்பமாக இருக்கிறது. அது மட்டும் போதுமா என்று கேட்கிறேன். நான் அதையும் ஒழுங்காக இறுக்கமாக செய்யாவிட்டால் கீழ்மட்டம் வரையிலும் அது நடக்கவில்லை. நீ வாங்காமல் இருக்கிறாய் என்பது மட்டும் போதுமானதில்லை. இன்னும் குவாரிகள் மற்றவையெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள். உன்னுடைய ஆட்சியில் இருக்கிற கிருஷ்ணா ரெட்டி போன்றவர்கள் எல்லாம் ரொம்ப தப்பான ஆட்கள். அர்ஜுன், ஆதவ் அர்ஜுன், கிருஷ்ணா ரெட்டி இவர்களெல்லாம் நீ வைத்து கொண்டு இந்த காரியங்களை செய்வது எளிதில்லை என்று சொல்கிறார்கள். அதனாலே இது ஒன்றை சொன்னால்தான் மக்கள் காதுகளை திருப்புவார்கள் என்பதற்காக சொல்லுகிறாய். திமுக அந்த அளவுக்கு பதிலே சொல்ல முடியாதவர்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு ஊழல் வெளிப்படுகின்ற போது பதிலே சொல்ல முடியவில்லை ஸ்டாலினால். கட்சி நிதி என்று எங்கே வாங்கினோம் என்று கேட்டாயே, வரிசையாக எப்படியெல்லாம் நீங்கள் ஊழல் செய்வீர்கள் என்பதற்கான சான்றுகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன. பதில் சொல்ல வேண்டியதுதானே? ஒவ்வொருவரின் மீது வழக்குகள் தொடுக்கப்படுகின்றன. பதில் சொல்ல வேண்டியது தானே? அதெல்லாம் சும்மா பேச்சு. கொள்ளையடிப்பதற்காக நீங்கள் எல்லாம் ஆட்சிக்கு வந்தீர்கள். ஆக நீ இந்திய எதிர்த்தாயா, தமிழை ஆதரித்தாயா என்பதெல்லாம் கூட 2வது. கொள்ளையடிப்பது முதல் காரணம், முதல் கொள்கை உனக்கு. இவருக்கு கொள்ளை அடிக்காத முதல் கொள்கை. மற்ற கொள்கைகள் நாட்டினுடைய நலனை, மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதில் இவர் ரொம்ப சுமாராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றுக்கும் பயப்படுகிறார். நமக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் பாஜக மாதிரியான அரசோடு பெரிய போராட்டம் நடக்கிறது. நான் சொன்னது போல இந்த வந்தே மாதத்துக்கு 3 ஆண்டு எங்கேயாவது தண்டனை கொடுப்பானா? இது என்ன பெரிய யாரையும் கொலை செய்து விட்டார்களா? இல்லை யாருடைய முதலையும் யாரும் எடுத்து கொண்டு விட்டார்களா? இல்லை யாருடைய சொத்தையும் யாரும் ஆக்கிரமித்து கொண்டு விட்டார்களா? இவையெல்லாம் பிசிக்கலாக மற்ற அடிப்படையில் பெரிய குற்றங்கள். இன்னொரு மனிதர்கள் பாதிக்கப்படுகின்ற குற்றம். வந்தே மாதரம் என்று நீயாக வைத்து கொண்டாய்.
அதுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருப்பதாகவும் அதற்கு எழுந்து நிற்காவிட்டால் அவமதிப்பு என்று நீயாக உருவாக்கி கொள்ளுகிறாய். நம்முடைய தேசிய கீதமே அந்த அடிப்படையிலானது தான். ஆனால் ஏதாவது ஒன்று தான் வைத்துக் கொள்ள வேண்டும். சும்மா இருப்பதையெல்லாம் வைத்துக் கொள்ள முடியாது. தேசிய கீதத்துக்கு எழுந்து நிற்கிறோம், பாடுகிறோம், பாட தெரியாவிட்டால் பேசாமல் அமைதியாக நிற்கிறோம், தேசிய கொடிக்கு வந்தனை செலுத்துகிறோம், அவ்வளோதான். ஏதாவது ஒன்று இரண்டோடு நிறுத்து. சும்மா இருப்பதையெல்லாம் வந்தே மாதத்துக்கு சல்யூட் அடி, எந்திரிச்சு நெல், அப்புறம் ஒரு பன்னிக்குட்டி போகும், இல்லாவிட்டால் அதற்கு 6 மாதம் தண்டனை என்றெல்லாம் பேசினால் இதெல்லாம் என்ன பொருள் இருக்கிறது என்று கேட்கிறேன். நீ ஒரு இந்தியாவை உருவாக்குவதற்கு நினைக்கிறாய். இந்து என்ற ஒரு மதமே கிடையாது என்று சொல்வதற்குரிய தகுதி இந்த நாட்டில் ஒருத்தனுக்கும் கிடையாது. நான் தான் 15 ஆண்டுகளாக சொல்லுகிறேன், இந்து என்று ஒரு மதமே கிடையாது. பிராமணனுடைய மதம் வேத மதம், அதைத்தான் இந்து மதம் என்று சொல்லி இந்திய தேசியத்தை இந்து மதத்தின் வழியாக கட்டுவதற்கு முயன்று காந்தி அதை தடுத்தார். அதனால் இந்திய விடுதலையே இந்துக்களின் விடுதலையாகிவிட்டது. முஸ்லிம்கள் பங்கு கொள்ள மறுத்தார்கள். காந்தி அலி சகோதரர்களை வைத்துக்கொண்டு கிலாபத் இயக்கம் நடத்தி உங்களுக்கும் உரியதுதான் இந்த நாடு என்பதை உருவாக்கி சமயச்சார்பற்ற நாடாக இந்திய நாட்டை உருவாக்கினார். மீண்டும் சவர்கார் காலத்திற்கு அவர்கள் கொண்டு போகிறார்கள். ஆகவே அதையெல்லாம் எதிர்ப்பதற்கு நான் கிறிஸ்துவன், ஆகவே பிஜேபிக்கு எதிரானவன் என்பது மட்டும் போதுமானதில்லை.